السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى وفي الفرقان الكريم والقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة لا آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال: إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاة. இவ்வையகத்தை படைத்து அதிலும் பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அதிலும் மிக சிறந்த வர்க்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான அருளற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் தஆலாவுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மறுமையிலே ஜகஜோதியாய் மின்னக்கூடியவர்களாகவும் இவ்வுலகிலே மின்னிய எம்பெருமானா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், அன்னருடைய தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஊன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய இல்லத்திலே இஷா தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னின் மீதும் இன்னும் உங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்றும் நிலவட்டுமாக. வருடா வருடம் நடக்கக்கூடிய புகாரி மஜ்லிஸ் இந்த வருடமும் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கொண்டு அழகிய முறையிலே நடத்தப்பட்டு வருகின்றது. அதை தொடர்ந்து குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாங்கள் நம்பகத்தன்மையாக நாங்கள் நம்பக்கூடிய ஒரு கிரந்தம் என்று சொன்னால் புகாரி இமாம் எழுதிய புகாரி ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த புகாரி ஷரீஃபிலே இன்று தொழுகையை பற்றிய சில விடயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனுடைய சட்டங்களையும் சொல்லிவிட்டு என்னுடைய இடத்தை நாடலாம் என எண்ணியிருக்கின்றேன். அந்த ரீதியிலே இந்த தொழுகை என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு இந்த தொழுகை மிகவும் அல்லாஹ்வினால் பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகிய முறையிலே ஒரு மறுமையிலே வெற்றி பெறக்கூடியதற்காக வேண்டி அவர்களுடைய சமுதாயமாகிய எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த தொழுகையும் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இந்த வேதத்தையும் தான் என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள். எதை கொண்டு தெரியுமா? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி,
தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்னிடத்திலே உதவி தேடுங்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையை பற்றி கூறுகின்றான். அது மாத்திரமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து. மறுமை நாளிலே ஒரு அடியானுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி எது தெரியுமா? தொழுகையை பற்றிய கேள்விதான். அந்த முதலாவதாக ஒரு அடியானுக்கு கேட்கக்கூடிய ஒரு அமலாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அன்னவர்கள் அல்லாஹ் தஆலாவும் அழகிய முறையிலே எங்களுக்கு தொழுகையை பற்றி கூறுகின்றார்கள். அந்த தொழுகையுடைய சட்டங்களை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சஹீஹுல் புகாரியிலே சரியான இந்த கிரந்தத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே நாங்கள் இன்று படிக்கப் போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபு, இது ஒரு பாடமாகும். கலாமு இதா உகீமத்தி ஸலா, தொழுகைக்காக வேண்டி இகாமத் செல்லப்பட்டதன் பின் பேசலாமா என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். ஹத்தஸனா ஐயாஸ் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال حدثنا அப்துல் அஃலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال حدثنا ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், சஅல்து சாபித் அல் புனானி, நான் சாபித் அல் புனானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்திலே நான் கேட்டேன், அனிர் ரஜுலி, ஒரு மனிதரை பற்றி நான் கேட்டேன். எப்படிப்பட்ட மனிதர்? எத்த கல்லமு, அவர் பேசுவாரு, அவர் பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தாரு. பௌதமா துகாமு ஸலாத்து, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டதன் பிறகு பேசுவாரு. அப்படிப்பட்ட மனிதரை பற்றி நான் கேட்டேன். எனக்கு அவர்கள் அறிவித்தார்கள். எப்படி? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுக்கு அறிவித்ததாக எனக்கு அவர்கள் அறிவித்தார்கள். உகீமத்தி ஸலா, ஒரு நாள் தொழுகை நிலைநாட்டப்பட்டது, தொழுகைக்காக வேண்டி இகாமத் செல்லப்பட்டது. ஃபஅரல லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு மனிதர் சந்திப்பதற்காக வந்தார். எப்போதோ இகாமத் சொல்லப்பட்டதன் பின்னால், தொழுகை நிலைநிறுத்தப்பட்டதன் பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுவதற்காக வருகின்ற பொழுது ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வந்தார். ஃபஹபஸஹு, அந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தடுத்தார்கள். அதாவது மன்ஹி, தடுத்தல் என்று சொன்னால் மினல் துஹூலி ஃபி ஸலாத்தி, பள்ளியினுள் நுழைவதற்கு முன்னால் தடுத்து விட்டார்கள். பிஸபபின், ஒரு காரணத்தில் இருந்தும். எத்தகைய காரணம்? அத்த கல்லுமி மாஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடன் பேசுவதற்காக வேண்டி. பௌதமா உகீமத்து ஸலா, தொழுகை நிலைநாட்டப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு முகம் கொடுத்து பேசியதன் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாமதமாக தொழுகின்றார் என்பதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள்.
நாங்கள் மிகவும் கருத்துக்கு கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டங்கள் எப்படி அமைந்திருந்தது என்றால், பல நாடுகளிலும் பல ஆயிரம் மைல்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே அக்காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய எங்களுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை பரப்புவதாக ஆயிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இந்த மனிதர் வந்திருக்கின்றார். எப்படி? பல ஆயிரம் மைல்களை கடந்து வந்திருக்கின்றார். அதற்காக வேண்டித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் கொடுத்து பேசி அவருடைய விடயங்களுக்கு பதிலளித்து தாமதமாக தொழினார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை கூறுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், நாங்கள் அப்படி தொழுக முடியுமா? நாங்கள் அப்படி தாமதமாக தொழ முடியுமா? கிடையாது. ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எப்படி? அமலிலே சிறந்த ஒரு இறைவனிடத்திலே மிகவும் சிறந்த ஒரு அமலாக எந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாத்து அவ்வலுல் வக்திஹா, தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடிய ஒரு அமல் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஈடேற்றமானது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இடத்திலே அவருடைய காலத்திற்கும் அவருடைய நேரத்திற்கும் ஏற்பது போல் அவர்கள் தாமதமாக அந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி அந்த மனிதர் கேட்டு வருகின்ற பொழுது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் தடுத்திருந்தால், நாங்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வந்திருக்கின்றோம், ஆனால் எங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே முகம் கொடுக்கவில்லையே, அதற்காக வேண்டி அவர்கள் அந்த மனிதர் வந்த மனிதர் போய் சொல்லக்கூடும், எப்படி? என்னை கவனிக்கவில்லை, என்னை அவர்கள் ஏதென்றும் பார்க்கவில்லை, அவர்கள் பள்ளியினுள்ளே சென்று விட்டார்கள் என்பதாக அந்த மனிதர் அவரையும் அவருடைய சமுதாயத்தினரையும் இஸ்லாத்தை பற்றி இழிவாக கதைக்கக்கூடும், அவர்கள் இஸ்லாத்திலிருந்தும் இருக்கின்ற மக்களையும் எடுக்கக்கூடும் என்பதற்காக வேண்டித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். நாங்கள் எப்படி இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாமதமாக தொழுதார்கள். இக்காமத் சொல்லப்பட்டால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நாங்கள் பள்ளியில் வந்துவிட்டோமே ஆனால் நாங்கள் முதலாவதாக எதை செய்ய வேண்டும்? தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். உக்கீமத் ஸலா, இக்காமத் தொழுகை நிலைநாட்டப்பட்டால் நாங்கள் தொழுகை என்ன செய்ய வேண்டும்? நிலை நிறுத்த வேண்டும். ஏன் அந்த தொழுகையை நாங்கள் நிலை நிறுத்தாமல் நாங்கள் வருகின்ற பொழுது உலகம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி கதைக்கின்ற பொழுது அந்த தொழுகை எங்களை விட்டும் தூரமாக மாறிவிடும். அந்த ஜமாத்துகள் அதனை விட்டும் முடிவடைந்து அந்த ஜமாத் என்கின்ற சிறப்பையும் நாங்கள் பெறாமல், இன்னும் அந்த ஜமாத்துடைய பரக்கத்தையும் நாங்கள் பெறாமல், அந்த ஜமாத்தினால் இருக்கக்கூடிய நன்மையையும் நாங்கள் பெறாமல் நாங்கள் தாமதமாகிடுவோம். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு பேச்சையும் ஈடுபடாமல் நாங்கள் தொழ வேண்டும் என்பதாக தான் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். நாங்கள் அழகிய முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து தொழுகையுடைய சிறப்பை பற்றி அடுத்தடுத்த ஹதீஸிலே அழகிய முறையிலே கூறுவார்கள். பாபு உஜூபு ஸலாத்துல் ஜமாஅ, ஜமாத்தா தொழுவனுடைய கடமை. ஒரு மனிதன் ஜமாத்துக்காக வருகின்றவனுக்கு என்னையாம் அந்த ஜமாத்தவனுக்கு அவசியமாம். தொழுகையாளிக்கு தொழுவதற்காக பள்ளிக்கு வருகின்ற அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஜமாத்துடன் தொடர்பு, அந்த ஜமாத்து செல்கின்ற பொழுது அவரும் சேர்ந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி கட்டாயமாக கூறக்கூடிய ஒரு பாடம். அந்த வகாலல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எப்படி? இன் மனஅதுஹு, ஒரு மனிதன் ஒரு மனிதனும் அந்த மனிதனுடைய தாய் தடுத்தால்
அனில் இஷாய் இஷா தொழுகை தொட்டும் இல் ஜமாஅத்தி ஜமாத்திலே தொழக்கூடிய இஷா தொழுகையை தொட்டும் அவருடைய உம்மா அவரை தடுத்தால் ஷஃபகத்தன் இப்படி ஒரு நன்மைக்காக வேண்டி தடுத்தால் லம் யுத்திஹா அவர் வழிபட தேவையில்லை. என்னுடைய விளக்கத்தை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள். எப்படி அக்காலத்திலே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமாக அக்காலம் ஆயிருந்தது. இன்றைய மாதிரி எங்களுடைய ஊர்களிலே இன்றைய காலத்திலே இருக்கின்றது போல் வலுப்புகளும் லைட்டுகளும் இல்லாத ஒரு காலமாக, இருள் சூழ்ந்த காலமாக. எப்படி என்று சொன்னால், இந்த லைட்டே இல்லாமல் இருந்தால் இந்த ஊர் எப்படி இருக்குமோ அதே போன்று ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் ஆயிருந்தது. அப்ப தாய் எப்படி தடுப்பார்கள்? இரவிலே ஒரு பிள்ளை நடுநிசி இஷா என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இஷா தொழுகை என்பது இஷாவுக்கு முன்னாலும் இரவு நேரம் வந்தது, இஷாவுக்கு பின்னாலும் இரவு நேரம் இருக்கக்கூடியது. அதற்காக வேண்டித்தான் இஷா நேரத்தை உதாரணமாக இணங்கி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி அந்த நேரத்திலே பகைவர்கள், அறியாத விலங்குகள் எங்களை ஏதாவது தீண்டிவிடும் என்கின்ற காரணத்தினால்தான் தடுத்தார்கள் அவருடைய தாய்மார்கள். இருந்தாலும் எப்படி கூறுகின்றார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், லம் யுத்திஹா அவர்களுக்கு வழிபட தேவையில்லை. ஏன்? ஜமாத்தாக தொழுகையுடைய சிறப்பை இங்கே காட்டுகின்றார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். இக்காலத்திலே எங்களுடைய ஊர்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்தும் வெளிச்சமாக இருக்கின்றது. அப்படி தாய்களுடைய பேச்சை நாங்கள் மீறி இங்கே வரலாமா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தாய் தந்தையரை பற்றி மிகவும் சிறந்த முறையிலே கூறி காண்பிக்கின்றான். அதே போல்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி காண்பித்தார்கள். ஏன் நாங்கள் தாயை மீறி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பழைய உதாரணத்தை கூறுகின்றார்கள். அன்ன தாகத்தல் வாலிதைனி வாஜிபத்தும், தாய் தந்தையர்களுக்கு அடிபணிவது வழிபடுவது கட்டாயம், அவசியம். வாஜிபத்தும் அவசியம். அது ஹைசு ஒரு ரீதியில. எப்படி ரீதி? லா யகூனு அது ஆகாது ஃபீஹா மஅசியத்துல்லாஹி அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யாத நிலைமையில் இருந்தால் நாங்கள் தாய்க்கு கட்டுப்படுவது வாஜிப். இந்த தொழுகை அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதை தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், தருக்குல் ஜமாத்து, இந்த ஜமாத்தான தொழுகையை விடுவது இருக்கின்றது அல்லவா, இந்தோ அல்லாஹ்விடத்திலே பாவமான ஒரு செயல். எப்படி அந்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள்? தாய் தந்தையருக்கு வழிபடுவது வாஜிப். எப்ப வழிபட வேண்டும்? ஹைசுலா யகூனு மஅசியத்தில்லாஹி அல்லாஹ் தஆலாவிடத்திலே மாறு செய்யாத அளவு. அப்ப மாறு செய்ய அந்த இஷா தொழுகையை நாங்கள் ஜமாத்தாக தொழுவவில்லை என்றால் நாங்கள் எப்படி ஆகிடுவோம்? அல்லாஹ் தஆலா மாறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். இதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், தாய் தந்தையரை தொழுகைக்காக நீங்கள் வழிபடுத்துவதில்லை, நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். அந்த ஜமாத்துடைய அவசியத்தை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அதே போன்றுதான் அடுத்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள், இந்த ஜமாத் எப்படிப்பட்டது? பரக்கத்தன் காமிலத்தன் காமிலும், அந்த ஜமாத்திலே கலந்து கொள்ளக்கூடிய நாங்கள் பரிபூர்ணமான பரக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் என்பதாகவும் கூறுகின்றார்கள் கிரந்தத்திலே. அதே போன்று அறிவிக்கின்றார்கள், ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுப் கால அக்பரனா மாலிகன் அபி ஸினாதி அனில் அவ்ரஜி அன் அபி ஹுரைரஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசத்தில் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லக்கது திட்டமாக நான் ஹமம்து நான் நாடியதுண்டு, அன் ஆமுர ஏவதற்காக நான் நாடியதுண்டு, பி ஹததின் விரவுகளை எடுத்து வரும்படி
விரல்கள் எடுத்து வரப்பட்டது. சும்மா பிறகு ஆமுர நான் ஏவினேன் பிஸ்ஸலாத்தி லஹா தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லுவதற்கு ஒரு மனிதனை நான் ஏவினேன். அந்த மனிதர் அதான் சொன்னார். சும்மா பிறகு ஆமுர நான் ஏவினேன் ரஜுலன் ஒரு மனிதரை மக்களுக்காக வேண்டி தொழுகை நடத்தும்படி ஏவினேன். தொழுகை அந்த மக்களுக்கு அந்த மனிதர் நடத்தினார். சும்மா பிறகு உகாலிஃபு நான் நாடியதொண்டு இலா ரிஜாலின் சில மக்களின் பக்கம். எப்படிப்பட்டவர்கள்? அலையும் புயுத்தவும் அவருடைய வீட்டை நான் எரிப்பதற்காக வேண்டி நாடியதுண்டு. ஏன்? பள்ளியினிலே வாங்கு செல்லப்படுகின்றது, தொழுகைக்காக வேண்டி அழைத்து விடப்படுகின்றது, அதற்காக வேண்டி தொழுகையும் நடாத்தப்படுகின்றது. ஏன் சில மனிதருடைய வீட்டை நான் பத்த வைக்கும்படி நான் நினைத்தது உண்டு என்பதை கூறுகின்றார்கள். அந்த மனிதர், அந்த ரிஜால் எப்படிப்பட்டவர்? லம் யஹ்ருஜு இல ஸலாத் தொழுகைக்காக வேண்டி வெளியாகாத ஒரு மனிதர். அவர்களுடைய வீட்டை நான் எரிப்பதற்காக வேண்டி நினைத்தது உண்டு என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? இந்த ஜமாத்துடைய தொழுகையாக ஜமாத்தாக தொழுனுடைய சிறப்பை எங்களுக்கு காண்பிக்கின்றார்கள். அதன் பிறகு வல்லதி நப்சி பியதிஹி திரும்பவும் கூறுகின்றார்கள், யாருடைய கரத்தில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அத்தகைய அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ் யஅலமு அஹதக்கும் உங்களில் இருந்தும் ஒருவர் அறிந்து கொண்டால் எஜிது இருக்கன் சமீனன் கட்டியான இறைச்சியை பெற்றுக்கொள்வேன் என்பதாக அறிந்து கொண்டால் அவ் அல்லது மர்மாத்தைனி ஹசனத்தைனி ஆட்டுக்குழம்புடன் ஒரு சாப்பாடு கிடைப்பதாக பள்ளியில் இருந்தும் அறிவிப்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் ஷஹீதல் இஷா நீங்கள் இஷாவுடைய தொழுகைக்கு சமூகம் அளிப்பீங்க. இன்றைய சமூகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்திலேயும் இருந்தவர்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். எப்படி? இஷாவுடைய தொழுகையை நீங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னால் பள்ளியினுள்ளே எப்படி உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் அறிந்து கொண்டால், பள்ளியில் அறிவிக்கின்றதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டால் இருக்கன் சமீனன் கட்டியான இறைச்சி சாப்பாடை தருவார்கள், அல்லது ஆட்டுக்குழம்புடைய ஒரு சாப்பாடை தருவதாக நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்றீங்க? தொழுகைக்காக வேண்டி சமூகம் அளிக்கின்றீங்க. ஆனா நீங்கள் என்ன இறைவனை பயந்தவர்களாக இறைவனுக்காக சமூகம் அளிப்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். எதற்காக நீங்கள் சமூகம் அளிக்கின்றீர்கள்? இறைச்சிக்காக வேண்டியும் சாப்பாடுக்காக வேண்டியும் ஒரு இப்படி சொல்கின்றார் முஹம்மதுல் துன்யாவுடைய உலகத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பள்ளியில் இருந்து அறிவித்தால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இஷாவுடைய தொழுகையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒவ்வொன்றையும் பின்பற்றுகின்றீர்கள், அங்கே சமூகம் அளிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இறைவனுக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்தால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? பள்ளியினுள்ளே வராமல் வீட்டினுள்ளே இருந்து கொள்கின்றீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நான் என்ன வீட்டோடு சேர்ந்து எரிப்பதற்கு நான் நினைத்தது உண்டு என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று நாங்கள் அதிகமாக பார்க்கின்ற இந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே கூறியிருந்தார்கள். இன்று நாங்கள் காணலாம், எங்களுடைய சமுதாயம் இன்று பள்ளியினிலே ஏதாவது ஒரு சாப்பாடுகள் என்கின்ற போது இங்கே அலமோதுகின்றது. அந்த பள்ளியினுள்ளே வர முடியாத அலையும் மோதுகின்றது. ஆனால் சாதாரணமாக இறைவனை தொழுவதற்காக வேண்டி நாங்கள் அழைக்கின்ற பொழுது பள்ளியிலே மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த பாபிலே அறிவிக்கின்றார்கள், பாபுன் ஃபல்லுல் ஸலாத்துல் ஜமாஅ, அதுவும் ஜமாத்தான தொழுகையினுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம். வகானல் அஸ்வத்
அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள். எப்படி தெரியுமா? இதா ஃபாத்ததுல் ஜமாத், ஜமாத் தப்பி போனவர்களாக. இப்ப ஒரு பள்ளிக்கு போவாங்க அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அந்த பள்ளியிலே தொழுகை முடிந்துவிடும். இப்படி முடிகின்ற பொழுது வதஹப இலா மஸ்ஜிதில் ஆகர், இன்னொரு பள்ளியின் பக்கம் அவர்கள் விரைந்து சென்று விடுவார்கள். சில பள்ளிகளை பார்க்கிலும் தொழுகையை அவசரமாக முடிப்பார்கள், சில பள்ளிகளிலே தாமதமாக முடிவடையும். அப்ப அந்த நான் ஜமாத்தை பெற வேண்டும், அந்த ஜமாத்துடைய சிறப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய ஜமாத், ஒரு பள்ளியிலே ஜமாத் தொழுகை முடிந்து விட்டால் இன்னொரு பள்ளியின் பக்கம் அந்த தொழுகையை கொண்டு தேடியவர்களாக போவார்கள். இதைத்தான் இந்த இடத்திலே இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள் இலா மஸ்ஜிதின், பள்ளியின் பக்கம். எப்ப கது சுல்லிய தொழுகை முடிந்து விட்டது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள், தொழுகை ஜமாத்துடன் முடிந்து விட்டது. அத்தன அவர்கள் வாங்கி செல்வார்கள், அகாம இன்னும் இக்காமத் சொல்வார்கள், வஸல்லா ஜமாஅத்தன் வருகின்றவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக தொழுது அந்த ஜமாத்துடைய சிறப்பை, அவருடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்னும் ஒரு கீழே அறிவிக்கின்றார்கள் ரிவாயத்திலே, எப்படி தெரியுமா? அனஸ் நாயகம் வருகின்ற பொழுது 20 வாலிபவர்களை கூட்டி வருவார்கள். எதற்காக வேண்டி? ஜமாத்து முடிந்தாலும் அந்த ஜமாத்தை நான் தொழுகி இறைவனுடைய அந்தஸ்தையும் இந்த ஜமாத்துடைய பரக்கத்தை பரிபூரணமாக நான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாங்கையும் சொல்லி இக்காமத்தையும் சொல்லி, தொழுகை பள்ளியிலே முடிந்து விட்டால் பாங்கை இக்காமத்தையும் அவர்களாக சொல்லி அந்த ஜமாத்துடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஏன்? ஃபலீலத்துல் ஜமா, அந்த ஜமாத்தான தொழுகை என்பது மிகவும் மனிதனுக்கு சிறந்தது. அந்த சிறப்புகளை பின்னாலே கூறுவார்கள். ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال اخبرنا مالك عن نافع அப்துல்லாஹ் இப்னு உமர் அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னையா யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அக்பரனா மாலிகுன் அன் நாஃபி அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஒவ்வொருவரையும் தொட்டதாக என்ன எனக்கு அறிவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக. எப்படி கூறுகின்றார்கள்? ஸலாத்துல் ஜமாஅத், நீங்கள் ஜமாத்தாக தொழுகின்ற தொழுகை இருக்கு அல்லவா, தஃலல் சிறப்பானது. எப்படி தெரியுமா? ஸலாத்துல் ஃபஸ்ல், தனித்து தொழுவதை விட நீங்கள் ஜமாத்தாக தொழுவது சிறந்தது. எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா? பிஸதுஇன் வ இஷ்ரீன தரஜத்தன், 27 மடங்கு நீங்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது சிறப்பு வாய்ந்தது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள். எப்படி? ஒரு நாங்கள் தனியாக வந்து தொழுவதை விட நாங்கள் நேர காலத்தோடு அவ்வளவு வக்தியா நேர காலத்தோடு வந்து தொழுவது, ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். எதற்காக வேண்டி இவைகள் அனைத்தையும் கூறுகின்றார்கள்? ஜமாத் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழுகின்ற பொழுது உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பரக்கத் முகம்மலன் பரிபூரணமாக உங்களை எல்லாருக்கும் அடைந்து கொள்ளும். அதற்காக வேண்டிதான் இன்னும் 27 மடங்கு அந்தஸ்துகள் உயர்வாக நமக்கு கிடைக்கும் என்றால், நாங்கள் ஒவ்வொரு வக்திலும் இப்படி தொழுகின்ற பொழுது 27 மடங்கு என்று சொன்னால், நாங்கள் ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகின்றோம். அப்பொழுது ஒரு மாசம், ஒரு வருடம் இப்படி கணக்கிட்டால் எங்களுடைய நன்மைகள், எங்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்வடைகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்திலே கூறப்படுகின்றது, நீங்கள் ஒரு மனிதர் 40 நாள் ஜமாத்தான தொழுகையிலே தொழுதால், எப்படி ஜமாத்தாக சேர்ந்து தொழுதால்
அவருக்கு சுவர்க்கம் வாஜிப் ஆகும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே ரிவாயத்திலே அறிவிக்கின்றார்கள். அப்படி இந்த ஜமாத்துடைய முக்கியத்துவத்தை மிகவும் அழகிய முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். حدثنا عبد الله بن يوسف اخبرنا الليث حدثني ابن الحادي عن عبد الله بن خباب عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه انه நிச்சயமாக சமிய நான் கேட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். ஸலாத்துல் ஜமாஅத்தி அதே விடயத்தை திருப்பி கூறுகின்றார். ஸலாத்துல் ஜமாஅத்தி ஜமாத்தான தொழுகை என்பது தஃலலு ஸலாத்துல் ஃபர்தி தனித்து தொழுவதை விட சிறப்பானதாகும். தரஜத்தன் அந்தஸ்துக்களால் 25 மடங்கு தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுகின்ற அந்த மனிதருக்கு 25 மடங்கு சிறந்ததென நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறுகின்றார்கள். அந்த ஏன் இவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தருகின்றான் இந்த சிறப்புகளை, அவனை வழிபடுவது கொண்டு நாங்கள் இந்த சிறப்பை அடைகின்ற பொழுதோ இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் சரியான சீரான ஒரு நிலைமையிலும் மறுமையிலும் வெற்றி கொள்ளப்படுவோம் இந்த தொழுகையின் மூலமாக என்பதற்காக வேண்டித்தான் இந்த சிறப்புகளையும் இந்த நன்மைகளையும் எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருகின்றான் என்பதாக இங்கே கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து حدثنا موسى ابن اسماعيل رضي الله تعالى عنه قال حدثنا عبد الواحد رضي الله تعالى عنه قال عبد الواحد رضي الله تعالى عنه அவர்கள் கூறுகின்றார்கள் حدثنا الأعمش رضي الله تعالى عنه கூறியதாக சமீஅத்து அபா சாலிஹ் யகூலு அபு சாலிஹ் நாயகம் அவர்கள் கேட்டு கூறியதாக யாரிடத்தில் சமீஅத்து நான் கேட்டேன் அபா ஹுரைரத யகூலு அபா ஹுரைரா நாயகம் அன்னவர்கள் கூறியதை எனக்கு கூறினார்கள். எனக்கு கூறியதை நான் அவங்க ஸல்லல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு கூறினேன் என்பதாக தொடர்ச்சியாக வருகின்றது. இதை கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஸலாத்துர் ரஜுலி ஒரு மனிதனுடைய தொழுகையை பற்றி ஃபி ஜமாஅத்தி ஜமாத்தான தொழுகையிலிருந்தும் அவர் தொழுதால் இரட்டிப்பாக்கப்படும் அலா ஸலாத்தி அவர் தொழுகையின் மீது ஃபி பைத்திஹி வ ஃபி சூக்கிஹி 25 லிஉஃபன் ஒரு மனிதர் இரட்டிப்பாக்கப்படுகின்ற நன்மை எப்படிப்பட்ட நிலைமையில் அவருடைய தொழுகையை அவருடைய கடையிலே அல்லது அவருடைய வீட்டிலே தனித்து தொழுவதை விட அவர் ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது அவருக்கு என்ன 25 மடங்கு நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள். ஏன் திரும்ப திரும்ப ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் என்றால் அதனுடைய சிறப்புகள் மிக முக்கியமானவை என்பதை இதிலே எங்களுக்கு காண்பிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வதாலிக்க அவர் அன்னும் நிச்சயமாக தவல்ல ஒளி செய்கிறார். அழகான முறையில் எப்படிப்பட்ட சுன்னத்து பர்லுகளை கொண்டு வந்த உழுவுகளை செய்கின்றார். சும்ம ஹரஜ இல் மஸ்ஜிதி பள்ளியின் பக்கம் வெளியாகின்றார். தொழுகைக்காக வேண்டிய தவிர அவர் வெளியாகவில்லை. ஏன் தொழுகைக்குத்தான் அவர் வருகின்றார். எப்ப வீட்டிலே இருந்து அழகிய முறைகளை உழு செய்துவிட்டு அங்கே இருந்து வருகிறார். இதற்காக வேண்டிய அவருடைய நீயத் தொழுகைக்காக வேண்டிய தவிர நான் போகவில்லை. அதிசய தெளிவாக விளங்குங்கள். ஒரு வெட்டு வைக்க மாட்டார். அவருடைய எட்டு வைக்கப்பட மாட்டாது. இல்லா ருஃபியத்லஹு அவருக்கு உயர்த்தப்பட்டாலே தவிர எது பிஹா தரஜத்துன் அவருடைய ஒவ்வொரு வெட்டுக்கும் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டாலே தவிர அவர் ஒவ்வொரு வெட்டாக வைக்க மாட்டார். அன்ஹு அந்த வெட்டை அவருடைய மன்னிக்கப்படும். அன்ஹு அவரை தொட்டும் பிஹா அந்த ஒவ்வொரு வெட்டுக்கும் மன்னிக்கப்படும்.
சத்தியத்தும், பாவங்கள் மன்னிக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூறுகின்றார்கள்? ஒரு மனிதர் வீட்டிலே இருந்து உழு செய்கின்றார், அழகான முறையிலே, அழகான முறை என்றால் சுன்னத்து ஃபர்லு அனைவற்றையும் செய்தவர்களாக உழு செய்கின்றார். அங்கே இருந்து வெளியாகின்றார். என்ன நீயத்துடன்? நான் என்ன செய்கின்றேன்? பள்ளிக்கு தொழுவதற்காக வேண்டியதை நான் வெளியாகவில்லை. அந்த நீயத்துடன் வெளியாகி வருகின்ற பொழுதோ அவர் வைக்கின்றார்கள் அல்லவா ஒவ்வொரு வெட்டும், அந்த வெட்டுக்கு ஒவ்வொரு நன்மை அவருக்கு உயர்த்தப்படுகின்றது, எழுதப்படுகின்றது என்பதாக, ஒவ்வொரு அந்தஸ்துக்கள் அவருக்கு உயர்த்தப்படுகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதை தொடர்ந்து கூறுகின்றார்கள், அந்த ஒவ்வொரு வெட்டிற்கல்லவா, பள்ளியிலிருந்து ஒவ்வொரு வெட்டாக நீங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்காக வருவீர்களே, அந்த ஒவ்வொரு வெற்றினுடைய பாவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்கின்றான் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை தெளிவாக கூறுகின்றார்கள். எப்படி? உதாரணமாக நாங்கள் வீட்டை ஒளி செய்து விட்டு வெளியாக வருகின்றோம். உதாரணமாக எங்களுடைய வீடு பள்ளியிலிருந்தும் ஒரு 100 வெட்டை வைத்தால் அல்லது ஒரு 10 வெட்டை வைத்தால் நாங்கள் பள்ளிக்கு வந்து சேர்ந்து விடுவோம். அப்படி ஒவ்வொரு 10 வெட்டு என்று சொன்னால் அந்த 10 வெட்டுக்கும் 10 தரஜாக்களே கூட்டப்படுகின்றது. அந்த 10 வெட்டுக்கும் 10 தீமைகள், உங்களுடைய பாவங்கள், நீங்கள் செய்வீர்களே சிறிய சிறிய பாவங்கள், அந்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்க வேண்டும். இன்று எங்களுடைய பள்ளிக்கு அருகாமையில் வீடுகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. இருந்தும் நாங்கள் வாகனத்தின் மூலமாக வருகின்றோம். ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கூறி காண்பிக்கின்றார்கள்? ஏன் நீங்கள் வீட்டிலிருந்து ஒளி செய்து பள்ளிக்கு வந்தாலும் பள்ளி என்ற நியத்தை வைத்தால் அந்த பள்ளிக்கு நாங்கள் தொழுக இருக்கின்றல்லவா, அந்த தொழுகையுடைய சிறப்புக்காக வேண்டி உங்களுக்கு இவைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்பதற்காக வேண்டிதான் என்பதாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக காட்டுகின்றார்கள். அப்படி பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் வாகனத்திலே வருகின்றோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு நன்மைகள், எங்களுடைய நன்மைகளை நாங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்வோம். எப்பொழுதும் மறுமைக்காக வேண்டி, மறு உலகத்திற்காக வேண்டி என்பதைத்தான், இந்த நோக்கத்துடன் தான் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நாங்கள் 1000 மட்டுகள் வைத்து வந்தா எங்களுக்கு 1000 நன்மைகள், தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயரப்படுகின்றது, 1000 பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு இந்த தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்காக வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்துகள் இறைவனிடத்திலே எந்த அளவு உயர்த்தப்படுகின்றது என்பதை தெளிவாக கூறி காண்பிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமா, இதா ஸல்லலம் தஸிலுல் மலாயிகாமார்கள் உக்கித்து அந்த இடத்திலே இருப்பார்கள். எப்படி? ஒரு மனிதன் தொழுகை இருக்கின்ற பொழுது துஸல்லி அலைஹி, அவர்கள் மீது ஸலவாத் சொல்வார்கள் மலாயிகாமார்கள். தாம ஃபீ முஸல்லாஹு, தொழுகின்ற அந்த இடத்திலே இருக்கும் காலமெல்லாம் மலாயிகாமார்கள் நமக்காக வேண்டி ஸலவாத் என்றால் எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய துவா. ஆனால் இறைவனுக்காக வேண்டி மலாயிகாமார்கள் செய்தால் அது தஸ்பீஹ், ஸலவாத். அதுக்காக வேண்டித்தான் இனி ஸலவாத் என்கின்ற வாசகத்தை கொண்டு வருகின்றார்கள். எப்போதோ நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்காக வேண்டி மலாயிகாமார்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி பிரார்த்திக்கின்றார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, இறைவா இவரின் மீது நீ என்ன செய், ஸலவாத்து கூறு. எப்படி? கருணை காட்டு. அல்லாஹும்ம இர்ஹம்ஹு, இவருக்கு நீ ரஹ்மத் அலி, இவருக்கு நீ ரஹ்மத் அலி. எப்போது? நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு மலாயிகாமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு அழகிய எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக மலாயிகாமார்களும், இதற்காக வேண்டி அந்த மலாயிகாமார்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்கின்றார்கள்.
தொழுகைக்காக வேண்டி தொழுகையுடைய இந்த இடத்திலே நீங்கள் தொழுகை விட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த பயன், இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக கூறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து வலா யஸாலு அஹதக்கும், உங்களில் ஒருத்தரும் நீங்க வேண்டாம், ஃபீ ஸலாத்தின், தொழுகையில் இருந்து, மா இந்தல்லத ஸலாத், தொழுகையை எதிர்பார்க்கும் அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்க வேண்டாம். இதை கூறுகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் பள்ளிக்கு வருகின்றோம், லுஹருடைய வக்து எடுத்தோமே, ஆனால் பள்ளிக்கு வருகின்றோம், தொழுகின்றோம், தொழுகை விட்டு நாங்கள் பேய்த்து விடுவோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் செல்கின்றார்கள். எப்படி? எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அடுத்த வக்துக்கு நினைவார்கள், தொழுகையை உள்ளத்தினால் எதிர்பார்ப்பாலே. அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன செய்ய, அந்த மனிதர்களுக்காக வேண்டியும் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்காக வேண்டி மலாய்க்காமார்கள் துவா செய்கின்றார்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட மனிதர்? அங்கே இருந்து நடந்து வரக்கூடிய மனிதர். அது மாத்திரமா, தொழுது விட்டு அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மனிதர், அது முடிந்ததன் பிறகு அந்த இன்னொரு தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர். இந்த இந்த 2 பேர்களுக்கும் மலாய்க்காமார்கள் என்ன செய்கின்றார்கள்? துவா செய்கின்றார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடத்திற்கு போவோம். பாபுன், இது ஒரு பிரிவா இருக்கும். ஃபதுலு ஸலாத்துல் ஃபஜ்ரி, சுபஹ் தொழுகையினுடைய சிறப்பு. ஃபி ஜமாஅத்தின், ஜமாத்தாக தொழுகின்ற சுபஹ் தொழுகையுடைய சிறப்பு பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கும். ஹத்தஜனா அபுல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال اخبرنا شعيب عن الزهري رضي الله تعالى عنه قال اخبرني سعيد بن المسيب وابو سلامة بن عبد الرحمن عن ابا هريرة رضي الله تعالى عنه قال, கூறுகின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், சமயத்து, நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கூறியதை நான் கேட்டேன். தஃப்லலு ஸலாத்துல் ஜமீஇ, தஃப்லலு இரட்டிப்பாக்கப்படும், ஸலாத்துல் ஜமீஇ ஒட்டுமொத்தமாக ஜமாத்தாக தொழுகின்ற தொழுகைக்கு இரட்டிப்பாக்கப்படும். எப்படி? ஸலாத்து அஹதிக்கும் வஹதஹு, உங்களில் ஒரு தனித்து தொழுவதை விட, பி ஹம்ஸின் வ இஸ்ரீன ஜுஸ்அன், எப்படி கூறுகின்றார்கள்? அதே ஒரு ஹதீஸை தான் சுபஹ் தொழுகைக்கும் எங்களுக்கு என்ன செய்கின்றார்கள்? எடுத்து காண்பிக்கின்றார்கள். என்ன, ஜமாத்தாக சுபஹ் தொழுகின்ற ஒரு மனிதருக்கும் அதை தனித்து தொழுகின்ற மனிதருக்கும் என்ன 25 மடங்கு நன்மை பிரிவுகள் உண்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எதற்காக வேண்டி ஜமாத்தாக அந்த சுபஹுடைய தொழுகையினை கொண்டு வந்திருக்கின்றார்கள்? ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், சுபஹ் தொழுகைக்கு அநேகமான மக்கள் எழும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மிகவும் எழும்பி அந்த ஜமாத்துடன் வந்து தொழுகின்ற மனிதர் மிகவும் அரிது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன இந்த கூலி உண்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏன்? அவர்கள் ஒழும்பி வருகின்ற பொழுதோ சில டைமிலே தூக்கத்தின் காரணமாக, அசரீதியின் காரணமாக தூங்கி விடுவார்கள். இல்லாட்டி சில மனிதர்கள் வந்து ஜமாத்தாக தொழுவதற்கு முன்னாலே சுபஹ் தொழுகை தொழுகி விட்டு பேத்து விடுவார்கள், போய் தூங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன ஜமாத்துடன் வந்து தொழுதால் தனித்து தொழுவதை விட என்ன 25 மடங்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறப்பு வாய்ந்தவர்களாக நன்மைகள் அவருக்கு உண்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். தொழுகைக்கு முன்பதாகவும் தனித்து வந்து தொழுகிவிட்டு சென்று விடுவார்கள். இன்னும் சில மனிதர்கள் தூங்கி சுணங்கி, நம்ம மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது, வேற ஒரு நேரத்தில் அல்லது சுணங்கி தொழுவோம் என்கின்ற ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. பற்றி அப்படியான தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக அந்த கஷ்டங்களை தாண்டி வந்து தொழுகின்றார்கள் அல்லவா,
அந்த மனிதர்களுக்கு 27 மடங்கு நன்மை உண்டு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். மேலும் ஒன்று சேர்வார்கள் மலாயிக்கத்துல்லைல், இரவியிலே உள்ள மலாய்க்காமார்களும் மலாயிக்கத்துன்னஹார், பகலிலே உள்ள மலாய்க்காமார்களும் 2 பேர்களும் ஒன்று சேர்வார்கள் ஃபீ ஸலாத்துல் ஃபஜ்ர். சுபஹ் தொழுகைக்கு 2 மலாய்க்காமார்கள், 2 நேரத்திலும் உள்ள மலாய்க்காமார்கள் சுபஹுடைய நேரத்திலே ஒன்று கூடுவார்கள். எதற்காக வேண்டி? இந்த சுபஹுடைய நேரம் மிகவும் கடினமானது. அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுதோ அனைத்து மலாய்க்காமார்களும் என்ன செய்வார்கள்? அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். சும்மா யக்கூல், திரும்பியும் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபக்ரவ், நீங்கள் ஓதுங்கள், இன் ஷிஅதும் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர கான மஷ்ஹூதா, நீங்கள் ஃபஜ்ர் நேரத்திலே ஓதுவீர்கள் அல்லவா அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? கான மஷ்ஹூதா, அது உங்களுக்கு சாட்சி அளிக்கும். எப்போதோ மறுமையில் உங்களுக்கு என்ன செய்யும்? நாங்கள் சுபஹுடைய நேரத்திலே தொழுதோம், இவர் தொழுக வந்தார், என்னை ஓதினார்கள் என்பதாக சாட்சி எப்போது அளிக்கும்? மறுமையிலே அளிக்கும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவாக எங்களுக்கு கூறி காண்பிக்கின்றார்கள். ஏன் இன்னும் ஒரு அழகிய முறையிலே அதுக்கு ஷரஹ் விரிவாக போடுகின்றார்கள். தஸ்ரதுல் மலாய்க்கா, மலாய்க்காமார்கள் சமூகம் அளிப்பார்கள். எப்படி? ஒரு 10 மலாய்க்காமார்கள் எங்களுக்கு ஒரு நேரத்திலே சமூகம் அளிக்கின்றார்கள் என்றால், பகலிலும் இரவிலே உள்ள மலாய்க்காமார்கள் சுப நேரத்திலே சமூகம் அளித்தால் நமக்கு ஒரு 10 மலாய்க்காமார்கள் இறைவனிடத்திலே எங்களுக்கு துஆ செய்வதை விட 2 மலாய்க்காமார்கள் அதிகமான ஒரு 20 ஒரு 30 மலாய்க்காமார்கள் எங்களுக்காக இறைவனிடத்திலே துஆ செய்வார்கள். அதைத்தான் அந்த இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். எப்படி? இரவியிலும் பகலிலும் உள்ள மலாய்க்காமார்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே ஒன்று சேர்வார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கூறி காண்பிக்கின்றார்கள். இன்னும் இந்த புகாரியுடைய கிரந்தத்திலே அதிகமான சட்டங்கள் பின்னாலே வர இருக்கின்றது. ஆனால் நேரங்கள் அதிகமாக இல்லை என்பதன் காரணத்தினாலும் நாளை இனி வரும் காலங்களிலே அடுத்தடுத்த உலமாக்கள் உங்களுக்கு இந்த புகாரி ஷரீஃபினுடைய தெளிவையும் சட்டத்தையும் விவரிப்பார்கள் என்பதை தொட்டும், இன்னும் நாங்கள் இன்று நாங்கள் கேட்ட அனைத்து விதமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னுடைய பொன்மொழிகளையும் அதனுடைய சட்டங்களையும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.